ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கன்வென்ஷன் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனால்லேருந்து நம்ம என்ன பண்ண போறோம், பியூட்19 வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். நீங்க கன்வெர்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் நீங்க வந்து ப்ராப்பரா வந்து எழுதுங்க. அப்ப எத்தனாலோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் என்னது? CH3 CH2 OH தான் நமக்கு வந்து எத்தனால். அப்ப எத்தனால்லேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பியூட்19 வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH வந்து நமக்கு வந்து வரும். இதான் நமக்கு என்னது பியூட்19 ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அப்ப இதுலேருந்து இதை நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப முதல்ல நீங்க மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து எழுதிட்டு செகண்ட் ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். ரியாக்டன்ட்ல எத்தனை கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது? 2 வந்து இருக்குது. ப்ராடக்ட்ல எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அப்ப ஜென்ரலா நம்பர் ஆஃப் கார்பன் டபுள் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன ரியாக்ஷன் வந்து யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உட்ஸ் ரியாக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்டா கன்வர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்ஸ் ரியாக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஆல்டா கன்வர்ஷன் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டா? அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம 11th படிச்ச ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து இங்க வந்து ரீகால் பண்ணணும். அதாவது நம்ம என்னன்னா அசிட்டிலின் வந்து இருக்கு இல்லையா? அசிட்டிலின் நமக்கு என்ன இருக்குது? CH ட்ரிபிள் பாண்ட் CH. இந்த அசிட்டிலினோட அசிட்டிக் ப்ராப்பர்ட்டி நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்காக சோடியத்து கூட நம்ம ரியாக்ட் பண்ணி சோடியம் அசிட்டிலைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகே. அப்ப CH ட்ரிபிள் பாண்ட் CNA சோடியம் அசிட்டைடு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த மாலிகுல் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ட்ரிபிள் பாண்டை கொண்டு வரதுக்காக இந்த மாலிகுல் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோடியம் இஸ் ஆல்வேஸ் ஹைலி ரியாக்டிவ் வித் ஹாலஜன் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த முதல் காம்பவுண்டை நம்ம வந்து ஹாலஜனை வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, தைனைல் குழு வந்து ரியாக்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆல்கஹால ஹாலஜனா நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஒரு 6 மெத்தட் உங்க புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பெஸ்ட் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தைனைல் குழுவோட ரியாக்ஷன் தான். SOCl2 ரியாக்ஷன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, குளோரோ ஈத்தேன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3 CH2 Cl வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மாலிகுல்ஸ் வந்து நம்ம வந்து அது கூட வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும். அப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலாம், CH ட்ரிபிள் பாண்ட் CNA வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது அப்போ நமக்கு என்ன இந்த NaCl வந்து நமக்கு வந்து வெளியில போயிடும். NaCl வெளியே போகும், இந்த மாலிகுல் ரெண்டு நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிடும். அப்போ இந்த ரெண்டு நமக்கு வந்து கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH2. ஸோ இந்த Cl வந்து வெளியே போயிடுச்சு இல்லையா? இந்த Cl நமக்கு என்ன, இந்த கார்பன் வந்து அட்டாச் ஆகுது. C ட்ரிபிள் பாண்ட் CH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ பியூட்19 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே. அப்போ நீங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும், எத்தனால்லேருந்து நீங்க ஹாலஜனை வந்து மாற்றணும். அப்புறம் இந்த ரியாக்ஷனை நீங்க டைரக்டா வந்து யூஸ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த ரியாக்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து எழுதியிருக்கிறேன். நீங்க எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நீங்க இதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல எத்தனாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், தைனைல் கூட வந்து நீங்க ஆட் பண்ணணும், குளோரினா வந்து கன்வெர்ட் ஆகும். அப்புறம் வந்து சோடியம் அசிட்லைடு. ஓகே, சோடியம் அசிட்லைடு வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து கிடைஞ்சிரும். இது எல்லாத்தையுமே ஐயூபேக் நம்ம வந்து கீழே எழுதிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு மாலிகுலுக்கா எத்தனால், குளோரோ ஈத்தேன், சோடியம் அசிட்லைடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்19 சொல்லிட்டு நேம் எழுதிட்டே வாங்க. அப்பதான் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும்.